நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகளெல்லாம் சந்தித்து வருகிறோம். நிறைய ஆட்சிமார்கள் தங்களுடைய அனுபவங்களை இந்த நேர்காணல் வாயிலாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அப்படி ஒரு சாதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். நமது கன்றமாணிக்கத்தில் இப்பொழுது ஊராட்சி மன்ற தலைவியாக கே ராமு ஆட்சி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி வழியாக பகிர்ந்து கொள்வார்கள். ஆட்சி வணக்கம். வணக்கம் சார். முதல்ல ஒரு நகரத்தார் குளத்திலேருந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவியாக நீங்கள் எலெக்ட் ஆனதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கிறோம். நீங்கள் இந்த தேர்தலில் பங்கு பெற்றது, ஊராட்சி மன்ற தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எப்படின்னா இந்த தடவை எலெக்ஷனில் நிற்கன்ற முடிவு பண்ணிட்டோம் முன்னாடியே. நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணிட்டீங்க? டிசைட் பண்ணியாச்சு. ரெண்டாவது பெண்ணுக்கு முதலையாக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்றதுனால வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. இங்கே அதாவது கன்றமாணிக்கம் முதல் ஊராட்சி தலைவர் பெண்ன்றது நான் தான் ஃபஸ்ட்டு. சரி, அது ஒரு காரணம் ஒன்று. சரி, இல்லைன்னா கணவர் தான் நிற்கிறதா இருந்துச்சு எலெக்ஷனில். முன்னாடி ஒன்றும் பெரிய ஆர்வம் இல்லை அப்படின்னாலும் இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வர ஓரளவு ஈடுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ நிறைய திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, நமக்கு நாமையில் மக்கள் பங்களிப்போடையும் சரி, அரசு உதவி பெற்றும் சரி, நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஊருக்கு. சரி, சரி. ஆச்சு, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நீங்கள் எங்கே பிறந்தீங்க, வாழ்க்கப்பட்ட ஊர், அதை பற்றி ஒரு அறிமுகம். நான் பிறந்தது வைரவன் கோயில். சரி. கன்றமாணிக்கம் தான். இங்கே தான் கன்றமாணிக்கம். சரி. வைரவன் கோயில் பெரிய வகுப்பு. சரி. கல்யாணம் பண்ணி கொடுத்தது கடைவீதி அழகப்ப செட்டியார் வீடு. சரி. நாங்கள் மாத்தூர் மணந்தூர் பிரிவு. ஓகே, ஓகே, ஓகே. கணவர் பேர் கருப்பையா. இவங்க தான் நம்ம ராமு ஆட்சியுடைய கணவர் திரு கருப்பையா அவர்கள். ஆட்சி, உங்களுக்கு ஒரு நகரத்தார் கம்யூனிட்டிலேருந்து நீங்கள் எலெக்ட் ஆகிருக்கீங்க. ஊர்லேருந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் மற்ற மக்கள்கிட்டேருந்து? இல்லை, மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா சமூகமே சரிங்க. நகரத்தார்னதுங்கிறது பாகுபாடு இருக்காது எப்பயுமே. சரி, நல்லா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சரி ஆட்சி, இப்போ நீங்கள் இங்கே வந்தபோது இந்த கன்றமாணிக்கம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருந்தது? நீங்கள் எதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க? நிறைய தேவைகள் இருந்தது. எப்படின்னா தண்ணி வசதியாக இருக்கட்டும். சரி. மற்ற ஒர்க்குகள் எல்லாமே ஆஃபீஸர் பீரியடுக்கு அப்புறம் நிறைய தேவைகள் இருந்தது. அடுத்தடுத்து எங்களால் முடிஞ்ச இயன்ற அளவுக்கு பண்ணிக்கிட்டே வந்தோம். ஒன்று இடையில கொரோனான்ற ஒரு சுச்சுவேஷன்னால டிலே ஆனது ஒரு காரணம் ஒன்று. அதுக்கப்புறம் நாங்கள் அரசு உதவியோடையும் சரி, மக்கள் பங்களிப்போடையும் சரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். சரி. கன்றமாணிக்கத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் நமக்கு நம்பிக்கத்தில் திரு ராஜரத்னம் என்பவருடைய உதவியோட அவருடைய பங்களிப்போட 80 லட்ச ரூபா மதிப்பீட்டில் 78 லட்சம். சரி. அவர் ஒரு நபரே 38 லட்சம் நமக்கு நம்ம கவர்மெண்ட், அவர் பாதி நமக்கு நம்ம இல்லை கவர்மெண்ட் பாதி இதில் இன்னும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சரி. அப்புறம் ஊரணி ஒன்று, அதுவும் நமக்கு நம்ம இல்லை நகரத்தார் பங்களிப்போடையும் ஊர் மக்களோட சப்போர்ட்டோடையும் அதுவும் அவங்க டோனர் கொடுத்தாங்க. 1 கோடி லட்ச ரூபா. சரி. 1 கோடி மதிப்பீட்டில் அந்த ஊரணி ஊரணி பிள்ளையார் குண்டு ஊரணி சரியா, அதுவும் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. சரி, இதெல்லாம் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா? சரி, இப்போ உங்களுடைய ஒர்க் ஷெட்யூல் என்ன மாதிரி ஆச்சு? இப்போ நீங்கள் ஊராட்சி மன்றத்துக்கு தினம் காலையில் வரணுமா, இல்லை என்ன மாதிரி? நீங்கள் தினம் வரணும்னு ஒன்று, அவங்க வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளியூருக்கெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. ஆஃபீஸ்க்கு நான் வந்துடுவேன். ரெகுலராக வந்துடுவீங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அந்த மாதிரி? எனக்கு 2 பையன், ஒரு பொண்ணு. சரி. ஃபஸ்ட்டு 2 பிள்ளை, பையனும் பொண்ணும், அப்புறம் ஒரு பையன். சரி, 3 பேர். இப்போ அவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம். சரி, இப்போ எப்படி நீங்கள் குடும்பத்தையும் இந்த ஊராட்சி மன்ற பொறுப்பையும் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பசங்க 2 பேரும் வெளியில் இருக்காங்க, பெரிய பசங்க ஹாஸ்டலில். சரி. சின்ன பையன் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கான். சரி. அதனால் ஒரு 10:30 மணி வரைக்கும் ஒர்க் இருக்கும் வீட்டில். சரி. 10:30 மணிக்கு மேலே தான் வருவேன். வெளியில் போகிறது, போயிட்டு யூனியன் போகிறது வர்றது அப்படிலாம் போயிட்டு வந்து. சரி, சரி. இங்கே இப்போ உங்களுக்கு ஒரு இன்னொன்று உங்களுக்கு இந்த ஒரு ப்ரைவசிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். மக்கள் எப்போ வேணாலும் உங்களை அணுகக்கூடிய மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது
டேரெக்டாக என்கிட்ட எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்துட மாட்டாங்க. சரி. பிரச்சனைகளுக்கு வந்து வரும், அது பேசுவோம் பண்ணுவோம். சரி. மோஸ்ட்லி அதிகமாக டீல் பண்ணுறது அவங்க கடை வச்சிருக்கிறதுனால அவங்கள்ட்ட தான் வந்து சப்போர்ட் நிறைய இருக்குது எனக்கு, அவங்களோட சப்போர்ட். அதனால தான் யார் உங்களுடைய கணவருடைய சப்போர்ட். சரி சரி. ஒரு காரணம், அதனால தான் டீல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரி சரி. ஆச்சு. உங்களுடைய கல்வி தகுதி நீங்கள் என்ன ஆச்சு படிச்சீங்க? நான் +2 தான் சார். நீங்கள் +2 தான் படிச்சிருக்கீங்க. சரி. இப்போ வந்து இப்போ இன்னும் இந்த ஊருக்காக நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்களேன். நிறைய மக்கள் வந்து பசங்க வந்து காலேஜ் வந்து இல்லாமல் இருக்குது, இங்கே வெளியில் வந்து படிக்கிறாங்க. மழை சமயங்கள்லையும் சரி, ஒரு பாதுகாப்பு கருதி இப்போ பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புறது அது ஒன்று. காலேஜ் ஒன்று தான் இல்லை, மற்ற எல்லா வசதிகளும் ஓரளவு இதாகிடுச்சு. +2 வரைக்கும் இருக்குது. கல்லூரி ஒன்று தான் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. பசங்க வந்து ஒன்று திருப்பத்தூர் போகணும், அது 8 கிலோமீட்டர். இங்கிட்டு காரைக்குடி போனால் 18 கிலோமீட்டர். மழை சமயங்களில் பெண் பிள்ளையை வெளியே அனுப்புறதுக்கு இன்றைக்கி இல்லை ஒரு சமூக சூழலில் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்க ஒரு காரணம் ஒன்று தான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி பற்றாக்குறை வந்து நம்ம நிறைய நிவர்த்தி பண்ணியிருக்கோம். வந்து தனியார் பங்களிப்போட திரு ஏஎல்கேஆர் கருப்பையா செட்டியார் மற்றும் அவங்களுடைய மகன் மணிகண்டன் செட்டியார் மூலியமாக ஒரு 11 இடத்துல போர்வெல் அமைச்சு கொடுத்தோம். 15 லட்ச ரூபா மதிப்பீட்டில். 15 லட்ச ரூபா மதிப்பீட்டில். சரி. அப்படி இருந்துமே இன்னுமே தண்ணி பற்றாக்குறை இன்னும் இருக்குது. அது மட்டும் நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக செய்வோம் எங்கள் பீரியடுக்குள்ள. சரி. இப்போது நீங்கள் வந்து இப்போது நம்ம நகரத்தார் மத்தியில் வந்து நீங்கள் ஊருக்காக உதவி செய்கிறவங்க உங்களை அணுகிறாங்களா? அவங்கள்ட்ட நீங்கள் என்ன மாதிரியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குது? நிறைய பண்ணிட்டாங்க சார். நம்ம ஆளுங்க நிறைய உதவிகள் நிறைய உதவி நமக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்காங்க. கொரோனா டைமில் நிறைய நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு அவங்களோட ஒத்துழைப்போட ஒரு வேலண்டியர்ஸ் ஒரு 7-8 பசங்க 10 பேர்கிட்ட இருந்தாங்க. ஏஜும் சரி, சின்ன பசங்களும் சரி, நிறைய வெளியில் வர முடியாத அச்சத்தில் இருக்கையில் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக பசங்க இருந்தது ரொம்ப ஒரு பேருதவியாக இருந்துச்சு. கொரோனா டயத்தில் எங்களால் இயன்ற அளவு பொருட்களை கொண்டே மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அவங்க விரும்பல. அது 2வது விஷயம். எங்களால் முடிஞ்சதை செய்யணும்ட்டு செஞ்சோம். சரி. இப்போ வந்து பொதுவாக வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அதிகமாக வந்து வெளி உலக தொடர்போடு நம்ம ஆட்சிமார்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய வேலை பார்க்குறாங்க, அலுவலகம் சார்ந்த பணிகளில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த பொதுப்பணின்னு வந்தபோது நீங்கள் வந்து ஒரு தயக்கம் உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பாக சார். நான் பேசுறதுக்கே ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். இயல்புலே ரொம்ப கூச்ச சுபாவம் உங்களுக்கு, பேசுறதுக்கும் உங்களுக்கு. இப்போ திருப்பி எப்படி அதை வந்து நீங்கள் அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. 2வது எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொரோனா வந்ததுனால வெளி போக்குவரத்துகள் ரொம்ப கிடையாது. மீட்டிங்காக இருக்கட்டும், போகிறது வர்றது, அதிகமான தொடர்புகளில் இப்போ நிறைய பெண் ஊராட்சி தலைவர்கள் இருந்தாலும் எங்கள் யூனியனில் நிறைய பேர் இருக்காங்க. 44 பஞ்சாயத்து கல்லல் யூனியனில். சரி. நாங்களே 22 பேர் பெண்கள் தான் தலைவர்கள். சரி. அப்படி இருந்தாலுமே வந்து எங்களுக்கு அதிகமான இது இல்லாதனால பேசுறதுக்கான வாய்ப்புகள் அமையலை. இப்போ நிறைய வந்து அனுபவமே இல்லாமல் தான் நான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்தது எல்லாமே அவங்க இதுதான். இந்த ஊரை பற்றியான எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஊர் தெரியும். ஏன்னா பிறந்தது இந்த ஊர், வளர்ந்தது படித்தது எல்லாமேன்றதுனால ஓரளவு தெரியும். இதோடைய அணுகுமுறைகள் வந்து தனியாக டீல் பண்ண முடியாத ஒரு இது இல்லாமல் உள்ளே வந்தேன். இப்போ நிறைய சவாலை வந்து அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டீங்க. இப்போ ஓரளவு பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக இருக்கு இல்லையா? சரி. இப்போ வந்து ஊராட்சி மன்ற தலைவி இனிமேல் வந்து இதை தாண்டி அரசியல் தொடர்ந்து இந்த மாதிரியான பொது விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கா? வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக அதுக்கும் வருவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரி. ஆச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஊருக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி 2-3 சொல்லுங்கள். 2 பேருக்கு சொல்லிட்டு மாவட்ட நூலகம் வந்து அதுவும் நமக்கு நம்ம ராஜர மாணிக்கம் என்பவரோட உதவியோட அரசின் பங்களிப்போடும் நகரத்தாருடைய உதவியோடும் மாவட்ட நூலகம் அதுவும் பில்டிங் வேலை நடந்து போயிட்டு இருக்கு. சரி. அது இல்லாமல் கண்காணிப்பு கேமரா ஒரு 27 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்க 27 இடத்துல அவங்களும் நகரத்தார் உதவி பண்ணாங்க. குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு வந்து மக்கள் பங்களிப்போடையும் பேட்டையாளர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடையில் சம்மந்தப்பட்ட அவங்கள்ட்டையும் கலெக்ட் பண்ணி என்னோடய சப்போர்ட்டோடையும் 27 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் குற்ற செயல் நடைபெறாமல் இருக்க காவல்துறைக்கு பேருதவியாக இருக்குது பொறுத்த மட்டும். சரி. இப்போ வந்து நீங்கள் இந்த ஊராட்சி மன்ற பணிக்கு உங்கள் வீட்டில் உங்கள் கணவருடைய ஒத்துழைப்பை பற்றி சொல்லுங்கள். இல்லை, முழுக்க அவர் தான் சார். வெளி வேலை பூரா ரெவன்யூ சம்மந்தப்பட்ட வேலை, மற்றது எல்லாமே. சரி. இல்லை இப்போ அதாவது 2 மாதிரியாக இருக்குது. சில இடங்களில் வந்து பெண்கள் தான் ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிதான் இருக்கணும்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இருந்ததுன்னா இப்போ என்னென்னா ஒரு பேருக்காக வந்து அவங்க இருப்பாங்களே தவிர முழுக்க முடிவு பண்ணுறது வந்து கணவராக இருப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா இவங்க தான் எல்லா வேலையும் செய்கிறாங்களா இல்லை நீங்கள் செய்கிறீங்களா? அதை தெளிவு இல்லை அப்படி இல்லை. அதாவது ஒரு முடிவு பண்ணுறதுன்றது வந்து எல்லா இடத்துலையும் பெண்களாக முடிவு பண்ண முடியாது. அது வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். வெளியே வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறது, பேசுறது பண்ணுறது எதுலேயுமே வந்து கணவர் வந்து உள்ளே நாங்கள் வர்றது கிடையாது. அது வந்து அங்கே எங்களுக்கு யூனியன்லேயும் அலோட் பண்ணுறதில்ல, கலெக்டரேட்லேயும் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அஃபிஷியலாக அந்த மாதிரி தான்.
கலந்து பேசிக்குவோமே ஒழிய முடிவு வந்து அது தன்னிச்சையாக அவங்களா பண்ணுறது கிடையாது, சேர்ந்து தான். இப்போ இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, இந்த ஆக்சுவலாக வந்து நீங்கள் பெயரளவு பொதுவாகவே வந்து உண்மைதான் சார், வந்த புதுசில் அப்படிலாம் இருந்தது உண்மைதான். இயங்குறது வந்து அண்ணன் இயங்குவாங்க அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் தான் இப்போ கிட்டத்தட்ட 2 பேரும் வெளியில் போகிறது புறம் போவேன், ஆஃபீஸில் வருவேன். மற்றபடி ஒரு இடத்துக்கு போகிறது, தண்ணி உடஞ்சிருக்கு பார்க்கணும் பண்ணணும் அந்த மாதிரி ஒர்க்குகள், அந்த ஸ்பாட்டுக்கு போகிறது வந்து ரெகுலரைஸ் போவாங்க அவங்க. மற்றபடி ஆஃபீஸ் வர்றது, யூனியன் போகிறது, கூட்டம் அட்டன் பண்ணுறது, ஒரு எமர்ஜென்சினா ஆஃபீஸர் இருந்தால் நாங்கள் போய்ட்டு ஆகணும், ஸ்பாட்டுக்கு தலைவராக இருக்கும், அந்த மாதிரி ஒருலாம் கண்டிப்பாக போயிடுவோம். சரி, ஓகே. இப்போ வந்து ஆட்சி வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் பகிர்ந்துக்கிட்டு இந்த பணியை செய்கிறதா சொன்னாங்க. பொதுவாக என்னென்னா நிறைய கிராமங்களில் வந்து பெண்கள் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க சார்பாக இயங்கக்கூடியது கணவராக இருப்பாங்க. ஆனால் ஆட்சி இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் இணைந்து தான் இந்த வேலையில் செய்கிறோம், சில வெளி வேலையெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. அவங்களோட வேலைப்படல கொஞ்சம் சிரமங்களை நான் எடுத்துக்கிறேன். சரி, அந்த சிரமமாக மக்களுக்கு ஒரு பொது தொண்டில் ஈடுபடக்கூடிய ஒரு சேவையாக கிடச்சிருக்கு, சமூக சேவையாக. சரி, அவங்களோட சிரமத்தையும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறேன். எல்லா வேலையும் அவங்களால பார்க்க முடியாது. சரி, வெளியில் போகிற வர இடங்களுக்கு நான் தான் போய் ஆகணும். மற்றபடி ஆஃபீஸ் ஒர்க்கு ஃபுல்லாக அவங்க தான் பார்க்குறாங்க, முழுக்க அவங்க தான் பார்க்குறாங்க. ஆக அவங்களுக்கு மற்ற கூட்டம் நடத்துகிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அவங்க தான் அதை பண்ணுறாங்க. ஒரு மென்டலி பெரிய சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடையாது. சரி, இப்போ வந்து நான் நான் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு ஊராட்சி மன்றத்தையும் கவனிக்கிறத பற்றி நீங்கள் எப்படி நீங்கள் அதை வந்து வேலைகளை எப்படின்னா காலையில் அந்த ஒரு பிஸி ஷெட்யூல் இருக்கும்ல, எப்படி நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க? கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். நான் பிள்ளைங்க ஹாஸ்டலில் படிக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இது இல்லாமல் கோவில் ஈடுபாடும் எங்களுக்கு அதிகமாக, திருப்பணிலையும் ஈடுபடுறோம், ஆன்மீக ஈடுபாடும் இருக்கான். இப்போ ரீசெண்டாக எங்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை ஒட்டின மாதிரி ஒரு ஈட்டுப்பிள்ளையார் கோயில்னு இருக்குது, அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கான். தொடர்ச்சியாக ஆன்மீக பணியிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். அதிகமான வந்து எங்களுக்கு சேவையை தான் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், இது வந்து நகரத்தாரும் ஆன்மீகம்னு எடுத்துகிட்டால் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த பரம்பரையில் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த ஒரு நீட்சியாக இந்த கும்பாபிஷேக விஷயங்களை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து இதோடைய அடுத்த வளர்ச்சி என்னென்னா, இப்போ வந்து ஆட்சி வந்து ஊராட்சி மன்ற தலைவி, இதுக்கு அடுத்த வந்து அவங்க அரசியலுக்கும் வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் வர்றேன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? கட்சி சார்பில் ஒரு ஈடுபாட்டோட இருக்கான். ஃபியூச்சர் லைஃப் எங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா பண்ணுவோம், இல்லாட்டி திரும்ப இதே ஊராட்சி மன்றத்தில் நாங்கள் பயணிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கேன். நான் எந்த ஆண்டுகளுக்கு பின்னாலும் சரி, மக்களோட ஆதரவு நிறையவே இருக்குது. சரி, பொதுவாக வந்து நாங்கள் இந்த அளவுக்கு செயல்பட்டுருக்கோம் அப்படின்னா கன்றமனையத்தோட நகரத்தார் பெருமக்கள், அதாவது அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் மனம் கொண்ட பெருந்தைகள் காரணத்தினால தான் நாங்கள் வந்து இவ்வளோ சிறப்பாக கொண்டு வர முடியுது. அரசாங்கத்தை மட்டும் நம்பி எங்களால் இவ்வளோ திட்டங்களை செயல்படுத்த முடியாது. சரி, பொதுமக்கள் சப்போர்ட் இருந்தால் கூட வெளியூரில் நகர்த்தார்கள் வச்சா கூட கன்றமனையத்தை பற்றிய சிந்தனை உள்ள நகர்த்தார்கள் இங்கே அதிகம். அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊருக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நாங்கள் எங்களோட பங்களிப்பு நாங்கள் உங்களுக்கு என்ன தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த விதத்தில் எங்களுக்கு பெரிதும் ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து தொழில் செய்து வந்தால் கூட கன்றமனையத்தை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய ஏஎல் கேர் மணிகண்டன் அவங்களோட அப்பா, அவங்க மூலமாக எங்களுக்கு பல லட்சங்களை இந்த கொரோனா பீரியட்லையும் இப்போ இந்த ஆஸ்பத்திரி அமைவதற்கும், இந்த ஊரணி வந்து 1,11 லட்ச ரூபா கிட்டத்தட்ட கட்டி ஒரு 120 வருஷம் ஆச்சு. அந்த ஊரணியை கட்டுறதுக்கு பெரிய முயற்சி எடுத்து எங்களுக்கு பல விதத்தில் பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தது ஏஎல் கேர் மணிகண்டன். இந்த ஒத்துழைப்புனால நாங்கள் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இனி எதிர்காலத்தில் வந்து டிஜிட்டல் லைப்ரரி, முதியோர் இல்லம், அதே மாதிரி ஊராட்சி மன்ற சார்பாக உணவக திட்டம் சொல்லி அம்மா உணவு மாதிரி ஊராட்சி மன்ற உணவுன்னு ஒன்று கொண்டு வரதுக்காண்டி நகரத்தார்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, அதுக்கு நகரத்தார்கள் செவிச வச்சுருக்காங்க. எங்கள் பீரியடுக்குள்ள அது நடக்கணும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். அதாவது நாங்கள் வந்து இப்போ பீரியடுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் இருக்குது. இந்த 2 வருஷத்துக்குள்ள இன்னும் நிறைய திட்டங்களை செய்யணும்னு எங்களோட ஆசை. சரி, இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சமூக சேவைக்கு வரணுங்கிற தாட்டெல்லாம் கிடையாது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தான் நீங்கள் வந்து. கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப். எப்படி நீங்கள் இந்த டிரான்சிஷன் எப்படி அந்த மாற்றம்? அதாவது இந்த டைம் வந்து ஆண்கள்னு வரையில லாஸ்ட் 3 இயர்ஸ் முன்னாடி எலைசர் கால் ஃபார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க. ஒருவேளை ஆண்களாக இருந்தால் நீங்கள் நின்றுப்பீங்களா? ஆண்களாக இருந்து லாஸ்ட் டைமே நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை தான். சரி, அதோட சூழ்நிலை இப்போ மாதிரி பெண்கள்னு சுழற்சி முறையில் வரையில அவங்கள நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. சரி, மும்முனை போட்டியாக இருந்துச்சு. அதில் நாங்கள் 500 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணோம். மொத்த ஓட்டு 4500 ஓட்டு. சரி, அதில் நாங்கள் எடுத்துருக்க ஓட்டு 1700 ஓட்டு எடுத்துருந்தோம். பொதுமக்களோட ஆதரவு எங்களுக்கு நிறையவே இருந்துச்சு. நல்ல இன்னமும் நாங்கள் இன்னும் நிறைய செய்ய தயாராக இருக்கோம். அதுக்கு நம்மவர்கள் நகர்த்தார்கள் நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. அதே மாதிரி
இன்னும் எங்களுக்கு தேவையான திட்டங்களாக அரசாங்கத்திலிருந்து கேட்டு பெறுறதுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமகளும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நிறைய உதவி செய்கிறாங்க. இன்னும் இந்த கன்றமனைத்தை முன்மாதிரி கிராமமாக கொண்டு போகிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதாவது கிடைத்த ஒரு வாய்ப்பை வந்து ஒரு சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஊராட்சி மன்ற தலைவியாக ஆகிறதுக்கு பெண்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஊரில் ஆட்சி வந்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு வலுவான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் மற்ற சமூகத்தினுடைய ஆதரவும் சேர்த்து ஆட்சி ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஊராட்சி மன்ற தலைவிக்கு ஆட்சிக்கு மென்டலியாகவும் மாரலியாகவும் வந்து இருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஒரு நகரத்தால் ஒரு ஆதர்ச தம்பதிகள் இவங்க பொதுநல சேவையும் செய்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் மிக அழகாக கொண்டு செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தம்பதியரை சந்தித்தோம். உங்களுடைய அரசியல் பயணமும் வெற்றி பெற இன்னும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு பொதுநலம் சார்ந்து வர வேண்டும் என்று நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாகவும் எங்களின் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி அண்ணா, ஆட்சி நன்றி, வணக்கம்.